Hello friends, welcome to Naayaki Fashions. இந்த வீடியோல இன்ஸ்கர்ட் பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணத பார்த்தோம். அதே மாதிரி சின்ன சைஸ் ஆல்பம்ல வைக்கிற மாதிரி இன்ஸ்கர்ட்டை எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? எல்லா பேனல்ஸையும் ஒண்ணா ஸ்டிட்ச் பண்ண போறோம். நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் தான். அதாவது நம்ம அந்த கரை பகுதின்னு சொன்னது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் எண்டும் இந்த பக்கம் ரைட் எண்ட் மட்டும் கரை பகுதி வர மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து 3 inches விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிட்ச் பண்ணி அந்த பக்கம் நாடா கட்டுறதுக்கு பாட்டமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலைன் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி நம்ம சின்னதாக ஸ்டிட்ச் பண்ணுறதுக்கு நம்ம மிஷின் இருக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலே இந்த கட்டிங் மெத்தட் ஸ்டிச்சிங்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸ்டிச்சிங்கில் நோட்ஸ் எழுதும்போது எல்லா பேனலையும் நீங்கள் ஒன்றா வரிசையாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுதான் வந்து முதல் பாயிண்ட்டு. ஸ்டிச்சிங்க்கான நோட்ஸ் சொல்கிறேன். ஸோ எழுதிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஸ்டிச் பண்ணுறதால என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது உங்கள் மைண்டை விட்டு போகாது. அதுக்கப்புறமா நீங்கள் மிஷின் வாங்கி பெரிய சைஸ் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. அதாவது எது முன்னாடி தைக்கணும் எது அதுக்கு அடுத்து தைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அதுதான் பாயிண்ட் 1. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அந்த சைடில் இருக்கிற பீஸு, அதாவது நடு ஃபோல்ட் பண்ண பீஸ் இல்லாமல் சைடில் இருக்க பீஸ் வந்து கிராஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இந்த 2 பீஸ் ஜாயிண்ட் பீஸோட ஸ்டிச் பண்ணணும். அதை கொஞ்சம் நோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி 6 பீஸும் கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் இந்த 3 பீஸு பார்த்திங்களா கிராஸாக இருக்கிறத சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 6 பீஸ் ஆகிடும். அதாவது 6 மெயின் பேனல் ஆகிடும். ஆனால் கவுண்ட் பண்ணால் 8 பீஸ் வரும். ஆனால் 6 மெயின் பேனல் வரும். அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 2 பக்கம் நோட் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு எட்ஜு வந்து ரா எட்ஜ் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் பீஸ்க்கு வந்து ரா எட்ஜ் இருக்கும். அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் நோட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பெல்ட் பார்ட்டை அட்டாச் பண்ணணும். ஸ்டெப் 2 வந்து பெல்ட் அட்டாச் பண்ணணும். எப்படி அட்டாச் பண்ணணும்? உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணி வெளிப்பக்கமாக திருப்பி தையல் போடணும். ஸோ நீங்கள் சின்ன துணிலையும் இதே மாதிரி அந்த டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். 2 பக்கமும் எவ்வளோ வேணும் கிளாத்னு அளந்துட்டு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிற இடத்துல இந்த மாதிரி சின்னதாக கை தையல் போட்டு எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்டிச்சு போடணும். இந்த வழியாக தான் நமக்கு இன்ஸ்கர்ட்டுக்கான நாடா வெளியே வரும். ஸோ ஆரம்பத்தில் இந்த ராயஜஸ் தெரியாத மாதிரி இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. பெல்ட் பார்ட்டை இந்த பேனலோட சேர்த்து ஸ்டிச் பண்ணுறது ஸ்டெப் நம்பர் 2. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணி வெளி பக்கமாக திருப்பணும். பாவாடைக்குன்னு இல்லை, எந்த ஸ்கர்ட் டைப் ஸ்டிச் பண்ணாலும் சரி உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணி சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணி அதுக்கடுத்து அதை மேல் பக்கமாக திருப்பி தையல் போடணும். இந்த ப்ரொசீஜரில் நம்ம அந்த பெல்ட் பார்ட்டை வந்து அந்த பேனலோட அட்டாச் பண்ணுறது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் பாருங்கள். பேனலாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த இதை 3 inches வரைக்கும், அதாவது நம்ம பெரிய சைஸில் சொல்கிறேன் 3 inches வரைக்கும் விட்டுக்கலாம். அந்தளவுக்கு விட்டுட்டு அதாவது சைடு ஓப்பனுக்காக விட்டுட்டு மிச்சத்தை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுதான் வந்து தேர்டு ஸ்டெப்பு. அதுக்கடுத்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க. ரிவர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், நமக்கு பர்ஃபெக்டான ரொம்ப அழகான ஆல்பம்க்கு வைக்கக்கூடிய இன்ஸ்கர்ட் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது அது வந்து ஸ்டெப் 4 அப்படின்னு கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எம்ப்ராய்டரி மிஷின் இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன டிசைன்ஸ் வேணும்னாலும் அதில் நீங்கள் டிசைன் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டு நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா A4 ஷீட்டில் ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு மேலே இன்ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் இன்ஸ்கர்ட்டுக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அதோட பேக் சைடில் கட்டிங் மெத்தட் அப்படின்னு ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அதையும் ஸ்டிச்சிங் மெத்தடு ரொம்ப ஷார்ட்டாகவே நீங்கள் எழுதிக்கலாம். இந்த மாதிரி சைடில் எதாவது டிசைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக ஆல்பம்க்கு நான் சொல்லும் போது சின்ன சின்னதாக ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் ஆல்பம் எப்படி நம்ம மொத்தமாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாயகி ஃபேஷனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.